விசைத்தறி உரிமையாளர்களின் வேலை நிறுத்தத்தை முடிவுக்கு கொண்டுவர முடியாமல் லட்சக்கணக்கான தொழிலாளர்களின் வயிற்றில் அடிக்கும் விடியாதிமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் கண்டனம். 3 முறை உயர்த்தப்பட்ட மின் கட்டண உயர்வு, தொழில் வரி உயர்வு, சொத்து வரி உயர்வு ஆகியவற்றால் பாதிக்கப்பட்ட விசைத்தறி தொழிலாளர்களை வாழ்வாதாரத்தை பாதுகாக்க போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தல். அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளை முன்னிட்டு அதிமுக சார்பில் அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்படும் என அதிமுக தலைமை கழகம் அறிவிப்பு. ஏப்ரல் 14ஆம் தேதி காலை 10 மணி அளவில் சேலம் தொங்கும் பூங்கா அருகே உள்ள அம்பேத்கர் சிலைக்கு அதிமுக பொதுச் செயலாளர் மரியாதை செலுத்த உள்ளார். திருப்பத்தூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே பள்ளி மாணவியின் படத்தை மார்பிங் செய்து மிரட்டி வந்ததாக 2 சிறுவர்கள் உட்பட 5 பேர் போக்சோவில் சிக்கினர். சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் குறித்து ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் அப்பா ஸ்டாலின் கண்டுகொள்ளாததால் நாளுக்கு நாள் குற்றங்கள் அதிகரிக்கும் அவலம். நெல்லை மாவட்டம் வள்ளியூர் அருகே பள்ளி மாணவியிடம் நிர்வாண படம் கேட்டு மிரட்டிய கல்லூரி மாணவர் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகளுக்கு எங்குமே பாதுகாப்பு இல்லை என பெற்றோர் வேதனை. புதுச்சேரியில் 2 சிறுமிகளை கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரத்தில் 6 பேர் சிக்கினர். சிறுமிகள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் பெரும் அதிர்ச்சியையும் அதிர்வலையையும் ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அருகே தனியார் மருத்துவமனையில் செவிலியர் பயிற்சிக்காக வரும் மாணவிகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட மருத்துவமனை உரிமையாளர் சிக்கினார். திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மாணவிகளுக்கு பாதுகாப்பில்லா சூழல் தொடர்ந்து நீடிப்பதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. அந்த மாதிரிலாம் ட்ரை பண்றாரு அப்படி டேரக்டா பிடிக்கிறாரு. நான் சொல்றேன்ல, நைட் ஷிஃப்ட்ல வந்து இப்போ 2 நாளா என்கிட்ட பேசுறது இல்ல. அதுக்கு முன்னாடி வந்து சொன்னான், சார் வந்து எனக்கு அங்கங்க கையெல்லாம் வைக்கிறாரு, ட்ரெஸ்ஸுக்குள்ள எல்லாம் கையை விடுறாரு அப்படின்ற மாதிரி அப்படின்னு என்கிட்ட சொன்னான். நெல்லை மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழக தற்காலிக பேராசிரியைக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக சக பேராசிரியர் மீது புகார். ஸ்டாலின் ஆட்சியில் கல்விக் கூடங்களில் அதிகரிக்கும் பாலியல் குற்றங்களால் தமிழக பெண்கள் கடும் அதிருப்தி. ஈரோடு அருகே கடன் பெற்ற பெண்களை பாலியல் தொழில் செய்து வட்டி கட்டுமாறு வற்புறுத்திய கந்துவட்டி கும்பல் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காத ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை. கந்துவட்டி கும்பலுக்கு ஆதரவாக செயல்பட்ட ஏவல் துறையை கண்டித்து பாதிக்கப்பட்டவர்கள் எஸ்பி அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு. திருச்சி மாவட்டம் தொட்டியம் அருகே அரசியல் கட்சி பிரமுகருக்கு அரிவாள் வெட்டு. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அரசியல் கட்சி பிரமுகர்களுக்கு பாதுகாப்பு இல்லை என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை தரமணியில் மாணவர்கள் வாழ்வை சீரழிக்க கொண்டுவரப்பட்ட ஹெராயின் போதைப்பொருள் பிடிபட்டது. ஸ்டாலின் ஆட்சியில் விதவிதமான போதைப்பொருள் புழக்கத்தால் குற்ற சம்பவங்கள் அதிகரிக்கும் அவலம். சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மெத்தபெட்டமைன் விற்பனையில் ஈடுபட்ட 7 நைஜீரியர்கள், சூடானைச் சேர்ந்த ஒருவர் உட்பட 10 பேர் சிக்கினர். திராவிட மாடல் ஆட்சியில் தலைநகர் சென்னையில் போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்திருப்பதும், தமிழக இளைஞர்களை குறிவைத்து வெளிநாட்டவர் சுதந்திரமாக போதைப் பொருட்களை கடத்தி வருவதும் அம்பலம். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே முடப்பள்ளி முந்திரி தோப்பில் கள்ளச்சாராயம் காய்ச்சிய 70 வயது முதியவர் சிக்கினார். கள்ளச்சாராயத்தால் தமிழ்நாட்டில் 70க்கும் மேற்பட்டோர் பலியான பிறகும் கள்ளச்சாராய விற்பனையை முற்றிலும் தடுக்காமல் திராவிட மாடல் அரசு கும்பகர்ண தூக்கத்தில் உள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. சென்னை குன்றத்தூரில் கஞ்சா கடத்தி வந்த வடமாநில நபரிடமிருந்து 23 கிலோ கஞ்சா சிக்கியது. தமிழகத்தில் கஞ்சா புழக்கம் அதிகரித்துள்ள நிலையில் நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு கஞ்சா வேட்டை என வெற்றி விளம்பரம் செய்து ஏமாற்றிக் கொண்டிருப்பதாக மக்கள் விமர்சனம்.
திருவள்ளூரில் சாலையில் கஞ்சா புகைத்துக் கொண்டிருந்த போதை ஆசாமியிடம் எங்கே கஞ்சா கிடைக்கும் என கேட்டதால் இளைஞருக்கு கத்தி குத்து. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் இளைஞர்கள் கஞ்சா உள்ளிட்ட போதை வஸ்துகளுக்கு அடிமையாகி சீரழியும் அவலம். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 5 இளைஞர்கள் சிக்கினர். 50 லட்சம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவோம் என பொய் வாக்குறுதி கொடுத்து ஆட்சிக்கு வந்த ஸ்டாலின் ஆட்சியில் இளைஞர்கள் கஞ்சா வியாபாரிகளாகும் அவலம். சென்னை பல்லாவரம் அருகே கல்லூரி மாணவர்களுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்த நபரிடமிருந்து 140 கிலோ கஞ்சா பிடிபட்டது. ஸ்டாலின் ஆட்சியில் கஞ்சா புழக்கத்தால் கல்லூரி மாணவர்களின் எதிர்காலம் சீரழிவதாக பெற்றோர்கள் வேதனை. இலங்கையின் கிளிநொச்சி அருகே உடுத்துறை கடற்கரையில் தமிழகத்தில் இருந்து கடத்தப்பட்ட 304 கிலோ கஞ்சா பொட்டலங்கள் பறிமுதல். சர்வதேச அளவில் போதைப்பொருள் கேந்திரமாக தமிழகத்தை மாற்றியதே ஸ்டாலின் அரசின் சாதனை என மக்கள் வேதனை. மதுரை மாவட்டம் வண்டியூரில் 2 கிலோ கஞ்சா சிக்கியது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் கஞ்சா விற்பனை அமோகமாக நடப்பதாக மக்கள் வேதனை. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட 5 கிலோ குட்கா மற்றும் புகையிலை பொருட்கள் சிக்கியது. சிறு வியாபாரிகளை பிடித்துவிட்டு விளம்பரம் தேடும் காவல்துறை ஏன் மொத்த வியாபாரிகளை பிடிக்கவில்லை என மக்கள் கேள்வி. திருச்சி காந்தி மார்க்கெட் அருகே முதியவரிடம் 3 இளைஞர்கள் வழிப்பறியில் ஈடுபடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சி. 4 ஆண்டுகளில் தமிழகத்தை குற்றவாளிகளின் கூடாரமாக்கி சீரழித்ததுதான் திராவிட மாடல் முதல்வர் ஸ்டாலின் செய்த அரும்பெரும் சாதனை என மக்கள் காட்டம். சென்னை காரப்பாக்கம் பகுதியில் பூட்டியிருந்த வீட்டில் 20 சவரன் நகைகள் கொள்ளை. ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் கொள்ளை சம்பவங்களால் மக்கள் அச்சம். மறைந்த திமுக முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் மீதான சொத்து குவிப்பு வழக்கில் அவரது குடும்பத்தினரை விடுவித்த உத்தரவு ரத்து. சொத்து குவிப்பு வழக்கில் குற்றச்சாட்டுகளை பதிவு செய்து விசாரணை நடத்த சேலம் நீதிமன்றத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. வீடுகளுக்கு மேல் தொங்கும் மின் கம்பிகளை சட்டமன்ற உறுப்பினர்களே சொந்த பணத்தை செலவு செய்து மாற்றி அமைக்கலாம் என பொறுப்பின்றி பேசிய திராவிட மாடல் அமைச்சர். 3 முறை மின் கட்டணத்தை உயர்த்தி கல்லா கட்டும் மின்துறையிடம் ஆபத்தான மின் வழித்தடத்தை மாற்றியமைக்க பணம் இல்லையா அல்லது மாற்ற மனமில்லையா என மக்கள் கேள்வி. நெல்லையில் ஊட்டச்சத்து பெட்டகத்தில் காலாவதியான பொருட்கள் இருந்ததாக கர்ப்பிணி பெண்கள் கதறும் நிலையில் துறை அமைச்சர் கீதா ஜீவனோ திரையரங்கில் குதூகலம். தமிழகத்தில் குழந்தை திருமணம் நாளுக்கு நாள் அதிகரிக்கிறது. அது போன்ற மக்கள் பிரச்சனைகளை கவனிப்பது அமைச்சரின் பணியா அல்லது முதல் நாள் முதல் ஷோவில் திரைப்படத்தை கேக் வெட்டி கொண்டாடுவது அமைச்சரின் பணியா என மக்கள் காட்டம். விஜய் ரசிகர்களை வெறுப்பேற்றி அஜித் ரசிகர்களின் வாக்குகளை பெறலாம் என்கிற நோக்கில்தான் திராவிட மாடல் அமைச்சர் திரையரங்கிற்கு சென்றதாக ரசிகர்கள் கருத்து. இரு ரசிகர் கூட்டத்திடையே மோதலை உருவாக்கி வாக்கு வங்கி அரசியல் செய்வதுதான் அமைச்சரின் வேலையா என காட்டம். அமைச்சர் மா சுப்பிரமணியன் கலந்து கொள்ள இருந்த அரசு விழாவிற்காக அடாவடி வசூல் நடைபெறுவதாக ஆடியோ வெளியான நிலையில் நிகழ்ச்சியை ரத்து செய்த திராவிட மாடல். நிகழ்ச்சியை ரத்து செய்தால் போதுமா,
வசூல் செய்தது யார், வசூல் செய்யச் சொன்னது யார் என பதில் சொல்ல வேண்டும் என மக்கள் கேள்வி. அரியலூர் அருகே பாலியல் வன்கொடுமையால் பாதிக்கப்பட்ட பெண் கொடுத்த புகார் மீது நடவடிக்கை எடுக்காமல் பெண் காவல் உதவி ஆய்வாளர் அந்த பெண்ணை ஆபாசமாக பேசிய ஆடியோ வெளியானது. ரேப் கேஸ் கம்ப்ளைண்டோட ஒரு லேடி, ஒரு பெண் காவல் நிலையத்துக்கு வந்திருக்காங்க. அந்த எஸ்எஸ்ஐ உடைய பாஷையை கேளுங்க. போடுறேன் மைக்ல. ஹலோ வணக்கம் சார், ஹலோ சார், வணக்கம் சார். மேடம் ராஜேஸ்வரி. நேற்று அரசுல நீங்க வர முடியலன்னு சொன்னால இன்னைக்கு வரலாங்களா? உங்களை சும்மா ஆடுறேன், நீ வந்தாண்டா வராட்டேண்டா வேணா முக்கிற பாருங்க பாருங்க வை மக்கள். திராவிட மாடல் முதல்வர் காவல்துறை திறம்பட செயல்படுவதாக பிதற்றிக் கொண்டிருக்கும் நிலையில் உயரதிகாரி ஒருவர் காவல்துறையின் லட்சணம் குறித்து வயர்லெஸ் மூலம் பேசிய ஆடியோ வெளியாகியுள்ளது. போலீஸ் ஸ்டேஷனை எதுக்காக அரசாங்கம் உருவாக்குச்சு? என்ன பர்பஸ்க்காக, என்ன காரணத்துக்காக? விமன்ஸ் ஏதாவது பிரச்சனையில இருந்தாங்கன்னா அதுக்காக ஏற்படுத்தப்படுதுங்க சார். ஏடபிள்யூபிஎஸ் இன்ஸ்பெக்டர் இந்த பாஷையில தான் பேசுறீங்களா பொம்பளைங்கள்ட்ட எல்லாம்? நீங்க அதுக்கு தான் ஏடபிள்யூபிஎஸ் உருவாக்குனாங்களா? வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிக்கிறதுக்கு? தெரியாம பேசியிருப்பாங்கங்கிறீங்க. நீங்க தான் முதல் குற்றவாளி. ஆமா, பேசுனது தப்புன்னு உங்களால சொல்ல முடியல. என்ன ஆய்வாளர் நிலையத்தோட லட்சணம் தெரியுது. வர ஒரு நாள் இன்ஸ்பெக்ஷன் அப்ப இருக்கு உங்களுக்கு. பாலியல் குற்றங்களை தடுப்பதிலும் அதன் மீது நடவடிக்கை எடுப்பதிலும் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை உரிய கவனம் செலுத்துவதில்லை என்பது காவல்துறையினரின் பேச்சால் அம்பலம். ஒரு அஜாக்கிரதையா பேசுறாங்க, பப்ளிக்ட்ட ஒரு நல்ல முறையில் பேசலீங்க, அன்வன்வர்ட்ல பேசுறாங்க. வணக்கங்க. அஜாக்கிரதையா பேசல, அயோக்கியத்தனமா பேசுறாங்க. ஏடபிள்யூபிஎஸ் இன்ஸ்பெக்டர் இந்த பாஷையில தான் பேசுறீங்களா பொம்பளைங்கள்ட்ட எல்லாம்? நீங்க அதுக்கு தான் ஏடபிள்யூபிஎஸ் உருவாக்குனாங்களா? சார் அப்படி எதுவும் பேசுறது இல்லைங்க சார், இது ஏதாவது தெரியாம பேசிப்பாங்க சார். சாரி. வெக்கமா இல்ல உங்களுக்கு எல்லாம் இன்ஸ்பெக்டர்னு சொல்லிக்கிறதுக்கு? தெரியாம பேசியிருப்பாங்கங்கிறீங்க. நீங்க தான் முதல் குற்றவாளி. ஆமா, பேசுனது தப்புன்னு உங்களால சொல்ல முடியல. என்ன ஆய்வாளர் நீங்க? எதிர்க்கட்சி தலைவர் சொல்வதை பற்றி எனக்கு கவலை இல்லை என கூச்சமின்றி பேசும் முதல்வர் தனது கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை அதிகாரி காவல்துறையின் லட்சணம் குறித்து பேசியதையாவது காது கொடுத்து கேட்க வேண்டும் என மக்கள் விமர்சனம். கிரிண்டர் செயலி மூலம் போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்திருப்பதாகவும் அதை உடனே தடை செய்ய வேண்டும் எனவும் காவல்துறையினர் புலம்பல். மொபைல் செயலியை தடை செய்தால் போதைப் பொருள் புழக்கம் குறையுமா என கேள்வி எழுப்பும் மக்கள் தமிழகத்திற்குள் போதைப் பொருள் ஊடுருவதை தடுக்க வேண்டும் எனவும் காட்டம். போதைப் பொருளை தடுக்க திறனில்லாமல் முதல்வர் ஸ்டாலின் பாணியில் காவல்துறையும் வெற்றி விளம்பரம் தேடுவதாக மக்கள் விமர்சனம். ஸ்டாலின் அரசின் இந்த விளம்பர மோகத்தால் தான் தமிழகம் போதைப் பொருள் வியாபாரிகளின் கேந்திரமாகி இருப்பதாக மக்கள் காட்டம். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே கந்துவட்டி கும்பலுக்கு ஆதரவாக காவல்துறை செயல்படுவதாக பாதிக்கப்பட்டவர்கள் குற்றச்சாட்டு. ஸ்டாலின் ஆட்சியில் கந்துவட்டி கும்பலின் அட்டூழியம் அதிகரித்திருப்பதாக வேதனை தெரிவிக்கும் மக்கள் இந்த ஆட்சி முடிவுக்கு வர வேண்டும் என ஆதங்கம் தெரிவிக்கின்றனர். அருப்புக்கோட்டையில் கள்ளச்சந்தை மது விற்பனைக்காக சட்டவிரோதமாக பதுக்கி வைத்திருந்த 911 மது பாட்டில்கள் சிக்கியது. பாட்டில்களை பிடித்த காவல்துறை கள்ளச்சந்தை மது விற்பனையில் ஈடுபட்ட குற்றவாளிகளை பிடிக்காததால் பொதுமக்கள் சந்தேகம். தமிழ் பாடத்தில் மாணவர்கள் தோல்வியடைவதை குறைக்க பாடங்களின் எண்ணிக்கையை குறைக்கிறது திராவிட மாடல் அரசின் பள்ளி கல்வித்துறை. தமிழ் என பேசுபவர்கள் மாணவர்களின் மொழித்திறனை மேம்படுத்த நடவடிக்கை எடுக்காமல் பாடங்களின் எண்ணிக்கையை குறைப்பது பள்ளி கல்வித்துறையின் சீரழிவை காட்டுவதாக மக்கள் விமர்சனம். தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது உள்ளிட்ட 10 அம்ச கோரிக்கைகளை நிறைவேற்ற ஸ்டாலின் அரசுக்கு கெடு விதித்த ஜாக்டோ ஜியோ அமைப்பு.
பொய் வாக்குறுதி கொடுத்து அரசு ஊழியர்களை ஏமாற்றிய ஸ்டாலின் அரசு கோரிக்கையை நிறைவேற்றாவிட்டால் வரும் 24ஆம் தேதி மாவட்ட தலைநகரங்களில் கோரிக்கை மாநாடு நடத்தப்படும் என எச்சரிக்கை. தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் தொழிற்சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் 20 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம். டாஸ்மாக் பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம், அரசு பணியாளர்களுக்கு இணையான ஊதியம் உள்ளிட்டவற்றை அமல்படுத்த வேண்டும் என ஸ்டாலின் அரசுக்கு வலியுறுத்தல். கோவை மாவட்டம் கிணத்துக்கடவு அருகே உள்ள தனியார் பள்ளியில் பட்டியல் சமூக மாணவியை வகுப்பறைக்கு வெளியே அமர்த்தி தேர்வு எழுத வைத்த கொடுமை. சமத்துவம், சமூக நீதி என வாய்ப்பந்தல் மட்டுமே போடும் ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளிகளில் பட்டியல் சமூகத்தவர் ஒடுக்கப்படும் அவலம். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி நகராட்சியில் எந்தவித பாதுகாப்பு உபகரணமும் இன்றி வெறும் கைகளால் குப்பைகளை அள்ளும் தூய்மை பணியாளர்கள். தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர் ஆக்குகிறோம் என கவர்ச்சிகரமாக பேசி அதில் ஊழல் செய்யும் திராவிட மாடல் கையுறைகளை கூட வாங்கி கொடுக்கவில்லை என தூய்மை பணியாளர்கள் வேதனை. சேலம் மாவட்டம் எடப்பாடி நகராட்சியில் வெறி பிடித்த நாய்கள் 20க்கும் மேற்பட்ட பொதுமக்களை விரட்டி கடித்ததால் மக்கள் அச்சம். தெருநாய்களை கட்டுப்படுத்த கோடிக்கணக்கில் செலவு செய்வதாக செலவு கணக்கு காட்டிவிட்டு செயல்படாமல் இருக்கும் ஸ்டாலின் அரசு மீது மக்கள் கடும் அதிருப்தி. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே 6ஆம் வகுப்பு மாணவி மர்ம காய்ச்சலால் பரிதாபமாக உயிரிழந்தார். கோடையில் மர்ம காய்ச்சல்கள் அதிகரிக்கும் என்பதால் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் சுகாதாரத்துறை உடனடியாக காய்ச்சல் முகாம்களை நடத்த வேண்டும் என மக்கள் கோரிக்கை. கடலூர் அடுத்த ஆலப்பாக்கம் அருகே அரசு பேருந்துடன் தனியார் பேருந்து மோதிய விபத்தில் ஓட்டுநர் உட்பட 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். அரசு பேருந்துகள் தொடர்ந்து விபத்தில் சிக்கி வருவதால் அரசு பேருந்தில் பயணிக்கவே மக்கள் அச்சம். திண்டிவனம் அடுத்துள்ள பிரசித்தி பெற்ற மயிலம் முருகன் கோயிலில் பங்குனி உத்திர தேர் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. பக்தர்கள் அலகு குத்தியும் காவடி எடுத்தும் நேர்த்திக்கடன் செலுத்தி சுவாமி தரிசனம் செய்தனர். திருச்சி விமான நிலையத்தில் சுமார் 19 லட்சம் ரூபாய் மதிப்பிலான வெளிநாட்டு கரன்சிகள் சிக்கியது. 4 பயணிகள் சவுதி ரியால் கரன்சிகளை மறைத்து எடுத்துச் செல்ல முயன்றபோது சிக்கினர். சென்னையில் 22 கேரட் தங்கத்தின் விலை ஒரு சவரனுக்கு 1200 ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் 68,480 ரூபாய்க்கு விற்பனை. 22 கேரட் தங்கத்தின் விலை ஒரு கிராமுக்கு 150 ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் 8,560 ரூபாய்க்கு விற்பனை. சீனாவில் இருந்து வரும் இறக்குமதி பொருட்களுக்கு சுங்க வரியை 125% உயர்த்திய அமெரிக்க அரசு. இதன் மூலம் உலகம் முழுவதும் நிலவி வந்த வர்த்தக போர் தற்போது அமெரிக்கா சீனா வர்த்தக போராக சுருங்கும் நிலை உருவாகியுள்ளது. டொமினிக் குடியரசின் தலைநகர் சாண்டோ டொமிங்கோவில் இரவு விடுதி ஒன்றின் கூரை இடிந்து விழுந்ததில் 113 பேர் பலி என தகவல். கூரை இடிந்து விழுந்து 24 மணி நேரத்திற்கு பிறகும் இடிபாடுகளில் சிக்கியவர்களை தேடும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.
காசா நகரத்தில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பின் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதல்களில் 35 பேர் கொல்லப்பட்டதாக தகவல். ஷிஜாயா நகரத்தில் பதுங்கியிருந்த ஹமாஸ் படையைச் சேர்ந்த மூத்த கிளர்ச்சியாளரை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் ராணுவம் தகவல். மத்திய ஆப்பிரிக்க நாடான காங்கோவில் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 33 பேர் பலி. கின்ஷாசாவில் உள்ள 13 மாவட்டங்களை வெள்ளம் சூழ்ந்துள்ள நிலையில் 10 லட்சம் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல். வில்வித்தை போட்டிகளை சான் பெர்னாண்டோ பள்ளத்தாக்கில் உள்ள செப்புல்வேடா பேசின் ரிக்ரியேஷன் ஏரியாவில் நடத்த முன்மொழிந்துள்ளது லாஸ் ஏஞ்சல்ஸ் 2028 ஒலிம்பிக் அமைப்பு குழு. இந்த இடத்தில் ஒலிம்பிக் மற்றும் பாராலிம்பிக் போட்டிகளை மட்டுமே நடத்த திட்டம் என தகவல். ISL கால்பந்து தொடரின் இறுதிப் போட்டியில் மோகன் பகான் பெங்களூரு அணிகள் மோதுகின்றன. வரும் 12ஆம் தேதி இரவு கொல்கத்தாவில் நடைபெறவுள்ள இறுதிப் போட்டியில் 2 அணிகளும் 2வது முறையாக கோப்பையை வெல்ல களம் காண உள்ளன. ஆர்யா நடிப்பில் உருவாகியுள்ள மிஸ்டர் எக்ஸ் திரைப்படம் வரும் மே மாதம் வெளியாக உள்ளதாக படக்குழு தகவல். ஆக்ஷன் த்ரில்லர் கதைக்களத்தில் உருவாகியுள்ள இத்திரைப்படத்தில் சரத்குமார், மஞ்சு வாரியர், அனேகா உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். நடிகர் அஜித் குமாரின் கண்டு கொண்டேன் படம் மறு வெளியீடாகிறது. நடிகர் அஜித்தின் பிறந்த நாளான வரும் மே 1ஆம் தேதி படத்தை மறு வெளியீடு செய்ய திட்டமிட்டிருப்பதாகவும் அதற்காக ரீமாஸ்டரிங் பணிகள் நடைபெறுவதாகவும் தகவல். KGF பட இயக்குனர் பிரசாந்த் நீல் இயக்கும் புதிய படத்தின் படப்பிடிப்பில் ஜூனியர் NTR வரும் ஏப்ரல் 22ஆம் தேதி முதல் கலந்து கொள்ள உள்ளதாக தகவல். 350 கோடி ரூபாய் பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக உருவாகி வரும் படம் அடுத்த ஆண்டு ஜனவரி 9ஆம் தேதி வெளியாகும் என அறிவிப்பு.